Hello guys, this is CISD for Dr. Matrix channel and Turtle Soup series like the fourth lecture on how to frame a trade idea based on all the given elements. Okay, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஆர்டர் ஃப்ளோ, பயாஸு, ஓப்பன் ஹை க்ளோஸோட டைப்ஸ் என்ன, ஏன் டைம் வந்து இம்பார்ட்டண்ட்டு, அண்டு ஒரு கேண்டிலை வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம், நம்ம வந்து கேண்டிலை எப்படி வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த அந்த இதில் நம்ம இப்போ வந்து ஃப்ரேமிங் எ ட்ரேட் ஐடியா யூஸிங் ஆல் கிவன் எலமெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே வச்சு ஒரு ட்ரேடை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணுவேன். லைக் ஒரு கேண்டில், வி ஆர் ட்ரேடிங் அண்ட் கேண்டில், ஸ்பெசிஃபிக் கேண்டில். ஓகே, ஸோ அந்த கேண்டிலை நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், நான் எப்படி ஆன்டிசிபேட் பண்ணுவேன். ஒரு சிங்கிள் கேண்டில், ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், வெதர் இட் இஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர் அ லோவர் டைம் ஃப்ரேம். ஓகே, அப்படி பார்க்கும்போது எனி கிவன் டைம் ஃப்ரேமில் நான் எப்படி இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் டு த டாபிக். அதுக்கு முன்னாடி டூ சப்ஸ்கிரைப் டு மேட்ரிக்ஸ் சேனல் அண்ட் ஃபாலோ மீ அண்ட் மேட்ரிக்ஸ் ஆன் ட்விட்டர். அண்ட் எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேண்டில் எப்படி வந்து ஃப்ரேம் ஆக போகுதுன்னு. ஒரு கேண்டிலில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, விச் இஸ் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அண்ட் யூ ஹாவ் predetermined 2 variables which is open and close. Highs and lows are predetermined, ஆனால் அது in respect to key level, liquidity pool and then வந்து ஒரு டைம் பேஸ்ட் ஆன் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆக போகுது. அண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் லெக்சர் நம்ம என்ன பார்த்தோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஷேப் நமக்கு இருக்குது. பட் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டில். அது என்ன கேண்டில்னா எக்ஸ்பான்ஷன் கேண்டில். ஓகே, ஸோ எக்ஸ்பான்ஷன் கேண்டிலுங்கிறது ஏன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன் பர்சனலாக நான் ட்ரேட் பண்ணுவேன்னா இதில் தான் ரிஸ்க் ரிவார்ட் அதிகம். அண்ட் தென் வந்து த ஸ்பீட் டுவர்ட்ஸ் டிஓஎல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் கேண்டில் தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி மார்க்கெட்டில் இருக்க ரெண்டு, அதாவது 4 ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட், விச் இஸ் கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல். ஆனால் நீங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா கன்சாலிடேஷன் அண்ட் தென் எக்ஸ்பான்ஷன், இது 2 தான் நமக்கு இருக்குது. அப்போ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னா தென் எக்ஸ்பேண்ட் ஆகணும், ரைட்? ஸோ அப்போ எக்ஸ்பான்ஷனை தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம், கன்சாலிடேஷனை ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் ஒரு சார்ட்டுக்கு வரேன், வந்து ஒரு ட்ரேட் எப்படி ஃப்ரேம் பண்ணுவேன்னா வெதர் அது என்ன கேண்டிலாக வேணா இருக்கட்டும், 4 hour, 1 hour, டெய்லி, வீக்லி, எதுவாக இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, ஏன் டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி ஸ்கேல்பர்ஸ், ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணுறவங்க இருப்பீங்க, பட் ஸ்கேல்பிங்னும் போது டெய்லி பயாஸ்க்கு கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹவ் யூ ஃப்ரேம் அ டெய்லி பயாஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பயாஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டில், அது இன்றைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், அந்த கேண்டிலோட மெஜாரிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் டைரக்ஷன் எந்த சைடு அந்த கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ண போகுது. லெட்ஸே இது ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்னா நம்ம முன்னாடி நாளே ஆன்டிசிபேட் பண்ணுறோம் இந்த கேண்டில் 70 to 80% ஆஃப் த கேண்டிலோட டோட்டல் வால்யூமை புல்லி சைடில் தான் கொடுக்க போகுது அப்படிங்க. அதான் பயஸ். இன் சிம்பிள், ஒரு கேண்டிலோட மெஜாரிட்டி ஆஃப் டைரக்ஷன் எந்த சைடில் இருக்கும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோமோ அதுதான் பயஸ். 4 hour கேண்டில் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணிங்கன்னா அது 4 hour பயஸ், 4 hour கேண்டிலோட பயஸ். ஒரு டெய்லி ஆன்டிசிபேட் பண்ணிங்கன்னா டெய்லி பயஸ், வீக்லி பயஸ். அண்ட் நீங்கள் எந்த கேண்டிலை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் பயஸ். ஓகே, அண்ட் ஹியர் கம்ஸ் நரேட்டிவ். நரேட்டிவ்னா என்ன? சிம்பிளானா நமக்கு புல்லிஷாக மார்க்கெட் நாளைக்கு போகும் அப்படிங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஓகே, அதை எதை வச்சு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம்? ஓகே, மற்ற கான்ஃப்ளூயன்ஸ் வச்சு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுவோங்க, ரைட்? லெட்ஸே ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணியிருக்கு, லோவை வந்து பர்ச் பண்ணியிருக்கு, லண்டனில் வந்து லோ வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏன் புல்லிஷாக போகணும் அப்படிங்கிறதுக்காக சில கான்ஃப்ளூயன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் நெரேட்டிவ். விச் இஸ் வேர் ப்ரைஸ் வந்து எங்கே போகுது, புல்லிஷாக போகுது, ஆனால் எவ்வளோ தூரம் புல்லிஷாக போகலாம், வேர், விச் இஸ் யோர் டிஓஎல். வென், எப்போ போகுது, லண்டன் கில் ஜோனில் வருமா, நியூயார்க்கில் வருமா, ஏஷியாவில் வருமா, வென். அண்ட் தென் ஒய். ஓகே, இதெல்லாம் இருக்குது, பட் ஏன் அது புல்லிஷாக போகணும்? ஃபஸ்ட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்கு, ஹையர் டைம் ஃப்ரேம் ஏன் இப்படி இருக்குது,
ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கேண்டிலை புல்லிஷாக பார்க்குறோம்? ஸோ பயாஸுங்கிறது இன் சிம்பிள் ஒரு கேண்டிலோட 70 to 80% ஆஃப் டேரக்ஷனை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க, விச் இஸ் புல்லிஷ் ஆர் பியரிஷ். ஆனால் நரேட்டிவ்ங்கிறது இந்த புல்லிஷாக போகுங்கிறத நம்ம ஒன்று ஃப்ரேம் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ஏன் போகுது, எப்போ போகுது, எங்கே போகுது, இது மூணுத்தை ஃப்ரேம் பண்ணுறது தான் நரேட்டிவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்ப்போம் நான் சார்ட்டில் வந்த உடனேனா டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ டெய்லியில் கரண்ட் டேவை தான் நான் ட்ரேட் பண்ண முடியும், நாட் ப்ரீவியஸ் ஒன், நாட் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ கரண்ட் கேண்டில் நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா என்னோட மேஜர் ஃபோக்கஸ் ஒரு 80% ஆஃப் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த ப்ரீவியஸ் டே. ஓகே, இந்த ப்ரீவியஸ் டே என்ன பண்ணியிருக்கு? ஆஸ் ரோமியோ செட், ஆல்வேஸ் கிரெடிட்ஸ் டு ரோமியோ. ஆஸ் ரோமியோ செட், சிம்பிளாக மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு ரிட்ரேஸ் ஆர் ரிவர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுது, விச் இஸ் இதை நான் ப்ரீவியஸ் டே சொல்லிட்டு இருக்கேன். நேற்றோட டே என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு முந்தின டே கேண்டிலுக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அப்போனா ரெண்டு சினாரியோ தான். ஒன்று, ப்ரைஸ் திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே வர ட்ரை பண்ணுது, விச் இஸ் யோர் ரீட்ரேஸ்மெண்ட், ஆர் கம்ப்ளீட் ரிவர்சல். இந்த இந்த புல்லிஷ் கேண்டில் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இது ரெண்டு சினாரியோ. ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்குறோம், வாட் ப்ரீவியஸ் கேண்டில் ஹஸ் டன். ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தா அதுக்கு முன்னாடி இருக்க டெய்லி கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, விச் கன்ஃபர்ம்ஸ் புல்லிஷ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பயஸ் ஆன்டிசிபேட் பண்ணுறோம், விச் இஸ் யுவர் கரண்ட் டே ப்ரைஸ் ஆக்ஷன். அப்படி பார்க்கும்போது நமக்கு முன்னாடி டேயில் தான் மேஜர் ஃபோக்கஸ் இருக்கணும். என்னோட ஃபோக்கஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் ப்ரீவியஸ் கேண்டில். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கா, ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. ஓகே, இப்போ க்ளோஸ் வச்சிருக்கு, அப்போ ட்ரூ பிரேக் அவுட் ஆர் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ரெண்டே கான்செப்ட் தான், ரைட்? கரண்ட் ஆர்டர் ஃப்ளோவில் நமக்கு லோ ரிஜெக்ட் ஆகணும், விச் இஸ் புல்லிஷ் மார்க்கெட்டில் லோ வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகணும், ஹைஸ் ரியல் பிரேக் அவுட் ஆகணும்னு நம்ம ஃபஸ்ட்டு லெக்சரில் பார்த்தோம். அப்போது லோஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, அப்போ இந்த புல்லிஷ் மார்க்கெட் தான். லெட்ஸே ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக புல்லிஷில் தான் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது ஹை பிரேக் ஆயிடுச்சு, அது பிரேக் ஆயிடுச்சுங்கிறதால மட்டும் நான் போய் கன்ஃபார்மாக புல்லிஷ்னு சொல்ல முடியாது, ரைட்? க்ளோஸ் வச்சுட்டும் ரிவர்ஸ் ஆகலாம், கைண்ட் ஆஃப் இங்கே நடந்த மாதிரி, இங்கே நடந்த மாதிரி க்ளோஸ் வச்சுட்டு ப்ரைஸ் திரும்ப உள்ள வரலாம். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த க்ளோஸை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், ரைட்? ஸோ நோட் திஸ் பாயிண்ட்ஸ். ரியல் பிரேக் அவுட்டை நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங், லீவிங் EDRA அட் தி ஹை ஆர் லோஸ். ஓகே, மை ஃபேவரட் வந்து ஆர்டர் பிளாக் அண்ட் FEG. இப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு ஹை ஆர் லோ பிரேக் ஆகும்போது இது டெய்லி கேண்டிலோட ஹை. ஓகே, ஸோ நான் என்ன டைம் ஃப்ரேமில் வந்து அந்த PDR எதிர்பார்ப்பேன்னா 1 hour. ஸோ ஆக்சுவலாக அப்படி வந்து ஒரு கேண்டிலாக இருக்கும்போது நீங்கள் 1 ஹவரில் போய் PDRA பார்க்குறது இட்ஸ் ஓகே. பட் ஒரு டெய்லி ஸ்விங் ஹையா அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமில் தான் PDRA ஃபார்ம் ஆக வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு கேண்டில்னும் போது லோவர் டைம் ஃப்ரேம் இஸ் ஓகே, பட் இஃப் யூ ஆர் ட்ரேடிங் a higher time frame swing points anticipating a real breakout, you need the same time frame PDRA to be formed at high or low. ஓகேவா? அப்போது இது ஒரு டெய்லி கேண்டிலோட ஹை விச் இஸ் broken அவுட். நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறேன், அப்போ இந்த லோ ஹோல்ட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியணும், விச் இஸ் யுவர் ரியல் பிரேக் அவுட். அப்போ அந்த ரியல் பிரேக் அவுட்டை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, எனக்கு இந்த ஹைஸில் 1 ஹவரில், ஏன்னா இது டெய்லி, ஸோ 1 ஹவரில் எனக்கு ஒரு 1 hour PDRA இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கணும். அது either OBயா இருக்கலாம் ஆர் FEGயா இருக்கலாம். ஓகே, the second one, multiple closes above the high or low. ஸோ ஒரு கேண்டிலுக்கு மேலே ஆர் ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு மேலே மல்டிபிள் க்ளோசஸ் வித் நல்ல வால்யூமோட வச்சுது அப்படின்னா இட் கன்ஃபர்ம்ஸ் தி ரியல் பிரேக் அவுட். ஏன்னா ப்ரைஸால் ஒரு டைமுக்கு மேலே அப்போசிங் ஆர்டர் ஃப்ளோவை சஸ்டெயின் பண்ண முடியாது. லெட்ஸே எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு, பட் ஸ்டில் அவனால் கீழே க்ளோஸ் வைக்க முடியல. இன்டெசிஷனாக தான் மாறினானே தவிர இந்த மாதிரி க்ளோசஸ் வச்சு கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, ஸோ க்ளோஸ்ன்னு தான் யூ அசியூம் இட் இஸ் கோயிங் டு பி அ கண்டினியூஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் தான் நம்ம ரியல் பிரேக் அவுட்டை கண்டுபிடிப்போம். அப்போ இங்கே நான் போகிறேன், விச் இஸ் மை 1 hour டைம் ஃப்ரேம்.
ஸோ சி இது என்னோட டெய்லி கேண்டில் ஹையே. அந்த கேண்டில் ஹை பிரேக் ஆகும்போது மல்டிபிள் க்ளோசஸ். ஓகே, அண்ட் தென் எனக்கு அந்த ஹைஸில் ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியிருக்கு விச் கன்ஃபர்ம்ஸ் மை ரியல் பிரேக் அவுட். இங்கே எனக்கு 2 க்ரைட்டீரியாவும் மெட் ஆயிடுச்சு. ஆர்டர் ஃப்ளோவும் புல்லிஷு, லோஸும் ரிஜெக்டடு, ஹைஸு ரியல் பிரேக் அவுட் ஆகணும், ரைட்? ஸோ அப்போ ஹைஸில் எனக்கு ரியல் பிரேக் அவுட் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்? மல்டிபிள் க்ளோசஸ் அபவ் தி ஹைஸ் அண்ட் லீவிங் எ பிடிஆர்ஏ அட் தி ஹைஸ் ஆர் லோஸ். ஸோ இங்கே ரெண்டுமே நடந்திருக்கு விச் கன்ஃபர்ம்ஸ் டுடே இஸ் புல்லிஷ். ஓகே, இன்னைக்கு நான் புல்லிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட பிளான். அப்போது ஓகே, நான் இன்னைக்கு புல்லிஷுங்கிற பயாஸை ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, ஓப்பனிங் மார்க் பண்ணணும் விச் இஸ் மை 17 ஓப்பன். அதான் என்னோட டெய்லி. இப்போ நான் டெய்லியை ட்ரேட் பண்ண போகிறேன்னா என்னோட எல்லா ட்ரேட்ஸுமே டெய்லியோட ஓப்பனுக்கு கீழே தான் ஃப்ரேம் ஆகணும். தட் இஸ் வாட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இஸ். நீங்கள் எந்த கேண்டிலை ட்ரேட் பண்ணாலும் சரி, அந்த கேண்டிலுக்கு 4 குவார்ட்டர்ஸ் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு டைசெக்ட் எனி கேண்டில். அந்த கேண்டிலில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இஸ் அக்யூமுலேஷன், செகண்ட் குவார்ட்டர் இஸ் மேனிப்புலேஷன், தேர்ட் குவார்ட்டர் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபோர்த் கேண்டில் கேப்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் த கேண்டில். ஓகே, அப்படின்னா என்னன்னா, ஒரு கீ லெவல் மார்க் பண்ண போகிறீங்க. யூ நோ வாட் டைம் இட் இஸ். ரைட் டைம் டு ஃபார்ம் ஹை ஆர் லோ எதுனா செகண்ட் குவார்ட்டர். ஓகே, Q2. Q2 is the best time, the manipulation time for any candle. Okay, so you wait for Q1 to accumulate. Q1 உங்களுக்கு accumulate பண்ணணும், Q2 manipulate பண்ணணும். As I said, ஒரு higher time frame key levelக்குள்ள, அந்த key levelக்கு நமக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு lower time frame liquidity pool. ஓகே, ஆர்டர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி, நாட் அகெயின்ஸ்ட் தி ஆர்டர் ஃப்ளோ. ஸோ Q2ல மேனிப்புலேஷன் அண்ட் தென் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா மேனிப்புலேஷன் முடிய வி டோன்ட் நோ, ரைட்? ப்ரைஸ் கேன் கோ ஹியர் டூ. அப்போ என்ன பண்ணணும், இந்த Q2ல லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அந்த லோ ஃபார்ம் ஆகி முடிஞ்சு அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் தி தேர்ட் கேண்டில். ஓகே, அதனால தான் சிஆர்டியில் தேர்ட் கேண்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மேனிப்புலேஷனில் ஒரு ப்ரைஸ் லெக்கு எவ்வளோ தூரம் டீப்பாக போகுங்கிறது நமக்கு தெரியாது. வெதர் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட், அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. அந்த கேண்டில் எவ்வளோ தூரம் போகும் நமக்கு லிக்விடிட்டிக்குள்ளே ஆர் ஒரு கீ லெவல்குள்ளங்கிறத அஷ்யூர்டாக வந்து நம்மளால் சொல்லவே முடியும். அதனால தான் இந்த குவார்ட்டர் முடிகிற வரை வெயிட் பண்ணுறோம். தென் வி ஆர் கோயிங் டு என்கேஜ் இன் தி தேர்ட் குவார்ட்டர். ஓகே, அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு டெய்லியில் 6 4-hour கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ ஏஷியா இஸ் மை செகண்ட் குவார்ட்டர். ஓகே, ஸோ ஏஷியன் மேனிப்புலேஷன் வேணும். ஏஷியா மேனிப்புலேட் பண்ணதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு என்கேஜ் இன் லண்டன். இதான் நம்மளோட பிளான். ஓகே, ஸோ இங்கே ஏஷியா மேனிப்புலேட் பண்ணல. ஒன்ஸ் நம்ம வந்து எஸ்எம்டி இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். அண்ட் திஸ் இஸ் லைக் பேஸ் ஃபார் எனி ட்ரேட்ஸ். நீங்கள் இப்படி தான் வந்து ஒரு ட்ரேடை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இந்த கேண்டில்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டில்னு கிடையாது. ஐம் கோயிங் டு ஷோ சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஒரு மாடல் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பட் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எனி ட்ரேட். ஃபார் எனி ட்ரேட் யூ நீட் அ கீ லெவல், a range above the key level which is your previous candle. நீங்கள் கரண்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணுவீங்க, ஆர் Q2 ஆர் Q3 ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ Q2 நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா Q1 தான் உங்களோட ரேஞ்சு. அதுக்கு கீழே ஒரு லிக்விடிட்டி பூல் வேணும், சாரி ஒரு கீ லெவல் வேணும் அண்ட் தென் ஒரு லிக்விடிட்டி பூல். ஓகே, தென் Q2ல யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் அ மேனிப்புலேஷன் இன்சைட் தி கீ லெவல் அண்ட் தி டேக்கிங் த லிக்விடிட்டி பூல். தென் Q3ல நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஒர்க்ஸ். இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, பட் இட் வில் எவென்ச்சுவலி கம் இன் டைம். நீங்கள் டைம் போட வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியா மேனிப்புலேட் பண்ணல அண்ட் வந்து நமக்கு சிபிடிஆரில் மேனிப்புலேஷன் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ தென் இதை சேமாக நம்ம ஒரு 4 ஹவருக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் யூ மிஸ் அ ட்ரேட் இன் டெய்லி டைம் ஃப்ரேம் இட்ஸ் ஓகே, ஏன்னா மிஸ்ஸிங் ட்ரேட்ஸ் இஸ் ஃபைன்.
இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், திரும்ப அடுத்த கேண்டிலை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா highs are getting broken in a 4 hour time frame. க்ளோஸ்க்கு அடுத்து நமக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு ஆர்டர் பிளாக்கை விட்டுட்டு போயிருக்கு இந்த சேம் டைம் ஃப்ரேம் இட் செல்ஃப். நான் சொன்னேன்ல, ஒரு டெய்லி ஸ்விங் ஹை எடுக்கிறீங்கன்னா அது ரியல் பிரேக் அவுட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க அந்த டெய்லியில் தான் அங்கே பிடிஆர்ஏ ஃபார்ம் ஆகணும். ஸோ இது ஒரு 4 hour ரேஞ்ச், இந்த 4 hour ரேஞ்ச் பிரேக் ஆகிருக்கு. அப்போ இது ட்ரூ பிரேக் அவுட்டான்னு நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு 4 hourல தான் எனக்கு பிடிஆர்ஏ ஃபார்ம் ஆகணும், விச் இஸ் குட். ஓகே, அப்போ இந்த பிடிஆர்ஏங்கிறது எனக்கு ஹை ப்ராபபிள் பிடிஆர்ஏ, ஏன்னா இது ஒரு ஹையை பிரேக் பண்ணி ரியல் பிரேக் அவுட் கொடுத்த ஒரு பிடிஆர்ஏ. ஓகே, ரியல் பிரேக் அவுட்டுங்கிறது எப்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும், மல்டிபிள் க்ளோசஸ் வைக்குங்கிறதால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிடிஆர்ஏல என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்குங்கிறது நமக்கு H4 ஹைஸுக்கு மேலே ஃபார்ம் ஆயிடுச்சோ, விச் இஸ் யோர் ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். நம்ம இங்கேருந்தே பைஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த கேண்டில் தான் ஆர்டர் பிளாக்கை கன்ஃபார்ம் பண்ணுது வித் அபவ் க்ளோசர் அபவ் தி கேண்டில். தென் நெக்ஸ்ட் கேண்டில் வி ஆர் கோயிங் டு ட்ரேட். ஓகே, ஸோ அந்த கேண்டிலை தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு 5 minutes. 4 hour கேண்டில் ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கு 5 minutes நான் யூஸ் பண்ணுவேன், விச் இஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் மீ 5 minutes ஃபார் 4 hour கேண்டில் இஸ் ஹை ப்ராப்ளம். ஓகே, ஸோ 4 hourோட Q2க்கு அப்புறம் வரணும், விச் இஸ் 1 AM-க்கு 2 o'clock தான் Q2. ஓகே, Q2 இஸ் யுவர் மேனிப்புலேஷன் டைம். இங்கே இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னன்னா there is 2 things. ஒன்று நார்மல் ப்ரொட்ராக்ஷன், இன்னொன்று டிலேடு ப்ரொட்ராக்ஷன். ஓகே, ஸோ நார்மல் ப்ரொட்ராக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன், இப்படி ஸ்பாட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, பட் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் இன் தி அப்போசிங் டைரக்ஷன், ஒரு ரியல் மேனிப்புலேஷனுக்கு அப்போசிங்காக ஒரு மேனிப்புலேஷன், சின்ன மேனிப்புலேஷன், தென் உங்களோட ஆப்வியஸ் மேனிப்புலேஷன் இன்டு த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஏன் நடக்குது, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஏன் நடக்குதுன்னா டு பில்ட் அ லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கணும். ஓகே, டேரெக்டாக கீழே வந்து மேனிப்புலேட் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் தென் மேலே போயிருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு டேரெக்டாக கீழே வந்ததால் இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி பில்ட் ஆச்சு. தென் மார்க்கெட் வந்துச்சு, லோ டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி கிராபு, மாடல் 1 க்ளோஸ் வச்சு தென் ஸ்ட்ரெயிட் இன்டு த ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா நார்மல் ப்ரொட்ராக்ஷன் நடக்காமல் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் நடக்குது. அப்போது நார்மல் ப்ரொட்ராக்ஷன் நடக்குதுன்னா உங்களுக்கு Q2 நடக்கிறது ஹை ப்ராப்ளம். அப்போ டிலேடு ப்ரொட்ராக்ஷனாக நடக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற மேனிப்புலேஷன் சைட் போகாமல் மார்க்கெட் அப்போசிங் டைரக்ஷனில் போகுதுன்னா யூ கேன் ஆன்டிசிபேட் த மேனிப்புலேஷன் இன் தி நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி இந்த கேண்டில் அப்போசிங் டைரக்ஷனில் போகிறதால அந்த கேண்டில் முடிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனில் இருந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு மார்க்கெட் வில் கோ இன் யுவர் ஃபேவர். ஸோ இந்த சினாரியோவில் மார்க்கெட் ஓப்பன், நம்ம புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது, ஆர்டர் பிளாக்குள்ளே லிக்விடிட்டி பூல் இருக்குது, நமக்கு டிலேடு ப்ரொட்ராக்ஷன். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு கீழே வந்து ஒரு டம்ப்பு, விச் இஸ் யுவர் ரேஞ்ச் லோ அண்ட் ரேஞ்ச் ஹை, மேனிப்புலேஷன் அட் தி ரைட் டைம் into the higher time frame key level with confirmation, which is model 1. We are taking this trade. ஓகே, ஸோ இந்த ட்ரேடை இப்படி தான் ஃப்ரேம் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எப்படி நம்ம இந்த ட்ரேடை ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்லி கேண்டிலுக்கு ஃப்ரேம் பண்ணோம், விச் இஸ் டெய்லி கேண்டில், அதுக்கு ப்ரீவியஸ் டே கேண்டில், அதுக்கு முன்னாடி டே இருக்க கேண்டிலோட ஹையில் க்ளோஸ் வச்சிருச்சு, விச் கன்ஃபர்ம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் புல்லிஷ்னஸ், க்ளோசர் அபவ் ஈக்குவல் டு கண்டினியூவேஷன். ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி அந்த ரியல் பிரேக் அவுட்டை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா இட் வில் லீவ் அ பிடி ஏரியா அட் தி ஹைஸ் ஆர் லோஸ். ஓகே, இட் வில் லீவ் அ பிடி ஏரியா அட் தி ஹைஸ் ஆர் லோஸ் வித் அ மல்டிபிள் க்ளோஷர் அபவ் இட். அப்போ அது இன்னொரு செகண்ட் ஸ்டெப் விச் கன்ஃபர்ம்ஸ் தி ஆர்டர் ஃப்ளோ அண்ட் யுவர் நெக்ஸ்ட் கேண்டில் டைரக்ஷன் இஸ் புல்லிஷ்னஸ். அப்போ இன்னைக்கு கரண்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணோம், பட் வாட் ப்ரைஸ் ஹஸ் டன் இஸ் நம்ம மேனிப்புலேஷன் டைமில் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணல. ஸோ விச் வி நம்ம அந்த ஐடியாவை கம்ப்ளீட்டாக டிஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, தென் வி ஆர்
starting into a 4-hour time frame. So 4-hour time frame la we have a 4-hour swing and market closed above it in a 4-hour time frame and also created a 4-hour PD array at the highs, which confirms the high is really broken and market wants to go bullish. Okay, so then அந்த PD array நம்ம ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணோம். So which is after the manipulation time into the higher time frame key level, that is a 4-hour order block, 5-minute turtle soup and then target. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸாம்பிள். நான் ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். பட் மார்க்கெட்டில் எல்லா டைமுமே சிம்பிளான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. எவ்ரி டைம் வில் சி இஸ் அ டிலேடு ப்ரொட்ராக்ஷன் தான் மோஸ்ட்டாக நடக்கும். பிகாஸ் கன்சாலிடேட் மார்க்கெட் ஆகுது அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு விசிபிள் மேனிப்புலேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர் இன் த சென்ஸ் ஒரு 30% ஆஃப் டைம் நடக்கும். மெஜாரிட்டி த 70% ஆஃப் டைம் வில் பி த டிலேடு ப்ரொட்ராக்ஷன். ஓகே, உங்களோட ஆப்போசிட் டைரக்ஷனில் மேனிப்புலேட் பண்ணும், தென் உங்கள் சைடில் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வில் கோ இன் யுவர் ஃபேவர். ஸோ யூரோ யூஎஸ்டி நம்ம ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட் ஹியர் ஹவு டு ட்ரேட் தி தேர்ட் கேண்டில். ஓகே, ஸோ ஒரு செரி பிக்கிங் எக்ஸாம்பிள், பட் இட்ஸ் ஃபைன். அப்படி தான் படிக்க முடியும். படிக்கும்போது எவென்ச்சுவலி நம்ம ஹைண்ட்சைட்டில் தான் படிக்கிறோம். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டியூஸ்டேங்கிறது என்ன டைம்னா வீக்லியோட Q2. ஓகே, ஸோ விச் இஸ் மேனிப்புலேஷன் டைம் ஃபார் வீக்லி. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், வீக்லியோட ஹை அண்ட் லோ வில் பி பிரிண்டட் அட் டெய்லி அண்ட் அபவ் கீ லெவல். ஸோ அப்போ இங்கே எனக்கு டெய்லி கீ லெவல் இருக்குது, விச் இஸ் மை எஃப்விஜி அண்ட் அன் ஆர்டர் பிளாக். ஸோ எனக்கு இங்கே 2 பீரியரே நெஸ்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஐம் கோயிங் டு ட்ரேட் வெனஸ்டே கேண்டில். ஓகே, ஸோ இதிலேருந்து நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருக்குது அண்ட் டியூஸ்டே ரிஜெக்டட் தி மண்டேஸ் கேண்டில். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம், ட்ரூ பிரேக் அவுட்டா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்னு. மார்க்கெட் புல்லிஷுங்கிறதால லோஸில் நமக்கு ட்ரூ பிரேக் அவுட் நடக்கக்கூடாது, ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த பிடிஆரை ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், லிக்விடிட்டி பூல் வேணும். ஸோ இது ஒரு டெய்லி பிடிஆர். ஸோ ஐம் கோயிங் டு 1 hour டைம் ஃப்ரேம். சி ஹியர். ஸோ நமக்கு பிடிஆரே அண்ட் சாரி நமக்கு ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி ரெண்டுமே நெஸ்டடாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 hour லிக்விடிட்டி பூல் வேணும். ஸோ மார்க்கெட் கேவ் தி 1 hour லிக்விடிட்டி பூல். அதுக்கப்புறம் டியூஸ்டேங்கிறது நமக்கு வீக்லியோட மேனிப்புலேஷன் டைம், விச் இஸ் யுவர் வீக்லி Q2. மண்டே இஸ் யுவர் ரேஞ்ச். டியூஸ்டே மேனிப்புலேஷன் இன் டு த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். அண்ட் இந்த லோஸ்க்கு கீழே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. சி தெர் இஸ் நோ மல்டிபிள் க்ளோசஸ் வித் வால்யூம். ஓகே, வால்யூம் நோட் த பாயிண்ட். க்ளோஸ் வச்சிருக்கு, பட் மார்க்கெட்டால் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியல, திரும்ப மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே எதுக்கு பார்க்குறோன்னா வெட்னஸ்டே கேண்டில் ட்ரேட் பண்ண, நாட் ஃபார் தி டியூஸ்டே கேண்டில். ஓகே, நம்ம ஏன் டியூஸ்டேல இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, இஃப் யூ நோ த லோ இஸ் கோயிங் டு ஹோல்ட், இந்த லோ ஹோல்ட் ஆகும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளோட ரேஞ்ச் டோட்டலாகவே எதுவாக இருக்கும்னா இதான் நம்மளோட ரேஞ்சாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்க பிடிஆரில் நம்ம பை பண்ணிக்கலாம். யூ கேன் ஈவன் என்டர் இன் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரே வித் தி ஸ்டாப்ஸ் பிலோ த லோ. நம்ம ஃபஸ்ட்டு ஏன் டியூஸ்டேல மெஜாரிட்டி ஃபோக்கஸ் போடுறோன்னா டு கன்ஃபார்ம் வெதர் த லோ இஸ் கோயிங் டு பி ப்ரொடெக்டட் ஆர் நாட். ஓகே, இன் சிம்பிள். ஸோ மல்டிபிள் க்ளோசஸ் இல்லை, வால்யூம் இல்லை, மார்க்கெட் திரும்ப உள்ளே வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே ஓப்பன் விச் வி கன்ஃபார்ம் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணியிருக்கு வித் த ரைட் டைம், வீக்லி ஓப்பன் அண்ட் த டெய்லி ஓப்பன். ஸோ 2 டிஸ்கவுண்ட்டில் ப்ரைஸ் மேனிப்புலேட் பண்ணிடுச்சு. ஆர்டர் பேரிங் இஸ் டன் அண்ட் மார்க்கெட் க்ளோஸ்டு அபவ் த ஹை வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் லீவிங் தி பிடிஆர் அட் தி ஹைஸ், விச் கன்ஃபார்ம்ஸ் த ரியல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பனில் ஃபார் மீ டெய்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஒரு 4 hour அண்ட் அபவ் கீ லெவலில் ஃபார்ம் ஆன ஹை ப்ராப்பர். டெய்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ் 4 hour அண்ட் அபவ். ஓகே, ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுச்சு. க்ளோஸ் பண்ணி ஒரு பிரேக்கர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் நீங்கள் பிரேக்கராக கன்சிடர் பண்ணீங்க, விச் இட் இஸ் ஃபைன். பட் இது ஒரு ஆர்டர் பிளாக்காக ஃபார்ம் ஆகிருக்கு.
ஸோ அப்போ இதுக்குள்ளே திரும்ப மார்க்கெட் வரும்போது ஒரு 15 மினிட் டர்ட்டில் சூப் நடந்தால் ஐம் கோயிங் டு பை. ஓகே, ஸோ இங்கே வெயிட் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி எனக்கு இருக்க கீ லெவல் விச் இஸ் மை லிக்விடிட்டி பூலுங்கிறது என்னன்னா இதுதான். ஸோ எனக்கு இங்கே மேனிப்புலேட் ஆகணும். ஓகே, மேனிப்புலேஷன். opposing end of range. ஸோ ஓகே, the trade is done. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, we waited for a candle to reject at the higher time frame key level. இந்த இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் நிறைய சொல்லாத மாதிரி இருக்கும், பட் there are some small details you are going to miss. ஓகே, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ட்ரேடை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங், இந்த மாடலை நான் எப்படி பில்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ நவ் த ரியல் டைம் how to frame a model. ஓகே, ஸோ நான் என்னோட அப்ரோச்சை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், whether I'm going to trade any candle or daily candle, weekly candle, ஃபஸ்ட்டு நான் ப்ரீவியஸ் கேண்டிலில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு எப்படி இருக்கணும்னா, ப்ரீவியஸ் கேண்டில் நீட்ஸ் டு பி எ ரிஜெக்ஷன் கேண்டில். ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்தோம். வெதர் இட் கேன் பி அ டோஜி ஆர் அ பின் பார் கேண்டில். ஓகே, ஸோ அது எங்கே நடந்திருக்கும், நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் நடந்த லோ ப்ரொடெக்டடாக இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஏன்னா நான் நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் லோவை நான் கன்ஃபார்ம் பண்ணணும். இஃப் ஐ ஆம் புல்லிஷ், தென் லோவர் டைம் ஃப்ரேமில் let's say this is a daily candle, this is a daily PDR. ஸோ இது ஒரு ரிஜெக்ஷனாக முடிஞ்சிருக்கு. நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறேன். அப்போது இந்த டெய்லி PDRக்குள்ளே எனக்கு ஒரு H1 லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் கேம் அட் தி ரைட் டைம் இந்த கேண்டிலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிலோட Q2 விச் இஸ் ஆஃப்டர் ஏஷியா வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை டேக் பண்ணியிருக்கணும். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மார்க்கெட் taking the liquidity at the higher time frame PDR பண்ணி அந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகணும். ஏன் அந்த கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகணுங்கிற அந்த டைம் நான் கொடுக்குறேன்னா, இந்த லிக்விடிட்டி கீழே நிறைய பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கலாம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேணால் டீப்பாக உள்ளே போகலாம். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணுறோம், விச் கன்ஃபர்ம்ஸ் தி ரிவர்சல் விச் இஸ் SMR ஆர் உங்களோட என்ன வேணால் சொல்லிக்கோங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ கேண்டில் 1 இஸ் யுவர் அக்யூமுலேஷன், கேண்டில் 2 இஸ் யுவர் மேனிப்புலேஷன். ஏன் அது மேனிப்புலேஷனாக நம்ம கேண்டில் 2 எடுக்கிறோன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ரியாக்ஷன், ரைட்? ஸோ ஒரு கேண்டில் ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து ரியாக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ரெண்டு ஷேப் தான் கிடைக்கும். ஒன் இஸ் யுவர் டோஜி விச் இஸ் ஸ்மால் பாடி கேண்டில் அண்ட் தி அதர் ஒன் இஸ் பின் பார் கேண்டில். அப்போது கீ லெவலில் போயிட்டு ஒரு திக்கான அப் க்ளோஸோ டவுன் க்ளோஸ் கேண்டிலோ இருந்தால் ஒரு டவுட் வரணும், ரைட்? ஏன்னா கீ லெவலில் நமக்கு என்ன நடக்கணும், நம்ம ஜென்ரலாக என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், ரியாக்ஷன் கொடுத்தோன்னே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் என்ட்ரி. அப்போ அந்த லோவர் டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டில் ஏதோ ஒரு கேண்டில் தான் இருக்கும். இந்த ரெண்டு கேண்டில் இல்லாமல் ஒரு திக்கான கேண்டில் இருந்துச்சுன்னா யூ கேன் கன்ஃபார்ம் இட் இஸ் நாட் அ ஃபேக் பிரேக் அவுட். இப்போது லோஸில் நடக்கிறது ஃபேக் பிரேக் அவுட், ரைட்? அப்போ அந்த ரிஜெக்ஷனுங்கிறது ஃபேக் பிரேக் அவுட். ரியல் பிரேக் அவுட்டுங்கிறது நல்ல ஒரு வால்யூமான ஒரு கேண்டிலாக இருக்கும். அப்போது அதனால மட்டும்தான் இந்த கேண்டில் ஷேப்பை நம்ம முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணுறோம். இதுதான் ஆன்டிசிபேஷன், இதுதான் ப்ரொஃபைலிங். ஒரு கீ லெவலில் நம்ம என்ன ஷேப் ஆஃப் கேண்டில் எதிர்பார்க்க போகிறோம், ஒரு டோஜி ஆர் ஒரு ஹேமர், அது நமக்கு தெரியாது எது ஃபார்ம் ஆக போகுதுன்னு. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேன் ஃபைண்ட் அவுட். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் அது தேவையில்லை. ஸோ பெட்டர் வெயிட் ஃபார் த கேண்டில் டு க்ளோஸ், த செகண்ட் கேண்டில் டு க்ளோஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு, ரிவர்சல் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொத்த ட்ரேடிங் ரேஞ்ச் இந்த செகண்ட் கேண்டில். ஓகே, அப்போ இந்த செகண்ட் கேண்டில் இருக்க ஏதோ ஒரு PDRL இருந்தால் மார்க்கெட் வில் கோ, ரைட்? அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, இஃப் இட் இஸ் அ டெய்லி ஐ யூஸ் a 4-hour PDRA டு ஃப்ரேம் டு ஃபார் அ டெய்லி கேண்டில் டு பிரிண்ட் ஹை ஆர் லோ.
அப்போது அந்த 4 ஹவருக்கு நமக்கு 15 மினிட் லிக்விடிட்டி பூல் தேவை. ஸோ ஐ வெயிட் ஃபார் மார்க்கெட் டு ஓப்பன், தென் கம் டவுன், டர்ட்டில் சூப் 15 மினிட் லிக்விடிட்டி பூல், தென் என்டர். ஸோ என்னோட என்ட்ரி எங்கே இருக்குன்னா தி தேர்ட் கேண்டிலோட லோ. என்னோட ஸ்டாப்ஸ் பிலோ தி லோ. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் என்னோட டார்கெட் 5 hour. So this is how you frame a trade. This is how I frame a trade. I wait for first candle to accumulate, second candle to manipulate, and I'll engage in a third candle. Okay, ஏன் third candle important na, you have a defined range. உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு defined range இருக்கும், which is your previous candle. அதனால மட்டும்தான் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் நம்ம கொடுக்குறோம். ப்ரீவியஸ் கேண்டில் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இதனால தான். லெட்ஸே இங்கே பாருங்கள், ஒரு ஹை ரிஜெக்ட் ஆகிருக்கணும். ரிஜெக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகணும்? இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகணும், விச் கன்ஃபர்ம்ஸ் இது ஒரு பார்ட். நம்ம எப்படி க்ளோஷருக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு க்ளோஸ் வைக்கணும், திக்காக இருக்கணும், ஒரு பிடிஆரை விட்டுட்டு போகணுன்னு எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் ரிஜெக்ஷனுக்கு எதிர்பார்ப்போம். ரிஜெக்ஷனுங்கிறது ஃபால்ஸ் பிரேக் அவுட், ரைட்? அது கீ லெவலில் மட்டும்தான் நடக்கும். அப்போ அந்த கீ லெவலில் நடக்குதுன்னா அந்த கீ லெவல் ரியாக்ஷன் கொடுக்குது, விச் ரெண்டு டைப் தான் கேண்டில் ஷேப் ஃபார்ம் ஆகும். ஒன் இஸ் டோஜி, ஒன் இஸ் ஹேமர், ரைட்? அப்போ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குதுன்னா யூ நீட் டு திங்க் பிஃபோர் டேக்கிங் எனி ரிவர்சல் என்ட்ரிஸ், ஈவன் தோ இட் இஸ் யுவர் ரேஞ்ச். இப்போ இந்த ரேஞ்சை நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ரிஜெக்டட் அட் தி லோ, ரைட்? ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ரிஜெக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப், ரைட்? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் அந்த அந்த லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன், 1 minute ஃபார் அ 15 minute கேண்டில். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? லோஸ்க்கு கீழே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, மல்டிபிள் க்ளோசஸ் கிடையாது, இம்மீடியட்டாக உள்ளே வந்துடுச்சு ஆஃப்டர் தி ரைட் டைம். ஓகே, எல்லா கேண்டிலுமே ஃப்ராக்டர். ஸோ ஆஃப்டர் தி ரைட் டைம் மார்க்கெட் மேனிப்புலேட்டட் தி லோ, மல்டிபிள் க்ளோசஸ் இல்லை, டிஸ்பிளேஸ் பண்ணி உள்ளே வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேண்டிலை விட்டுருவோம். இந்த கேண்டிலை விட்டுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் வி ஆர் கோயிங் டு டேக் எ ட்ரேட். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன். இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குன்னா ப்ரீ டிஃபைன்டாக ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஓகே, இதுதான் உங்களோட ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நான் என்ன சொன்னேன்? டெய்லினா 15 minute டர்ட்டில் சூப் இன்னும் 4 hour கீ லெவல். அப்போ இது 15 minutes தான் ட்ரேட் பண்ணுறோம், ரைட்? ஸோ 1 minute டர்ட்டில் சூப். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டில் 15 minute ஓப்பனுக்கு கீழே லிக்விடிட்டி ரைடு, which is your third candle low, entry, stop loss, 50% of the target, sorry, range, and then the full target. Okay, so this is how I frame a trade. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா ரேஞ்ச் பில்டாக விடணும். செகண்டு, ஒரு ரிஜெக்ஷனை ஸ்பாட் பண்ண கற்றுக்கணும். ஒரு ரிஜெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட்ஸ். ஸோ லெட்ஸே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரிஜெக்ஷன் எப்போவுமே கீ லெவலில் மட்டும்தான் நடக்கும். டோன்ட் திங்க் எனி திங். ஒரு கீ லெவலில் மட்டும்தான் ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது ஹை ப்ராஃபிட். அது எங்கே வேணால் ஹைஸில் போயிட்டு க்ளோஸ் வச்சு திரும்பட்டும், லோஸில் போயிட்டு க்ளோஸ் வச்சுட்டு திரும்பட்டும், அதெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. ஹைஸ் அண்ட் லோஸ் பிடிஆர்ஏக்குள்ளே ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ண ட்ரேட், சிம்பிள். ஏன்னா ரிஜெக்ஷன் தான் ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ண போகுது. ஓகே, க்ளோசர் வச்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறது நமக்கு தேவையே இல்லை. விச் நம்ம எப்படி விஷேப் ரெக்கவரியை வந்து லீஸ்ட் ஃபேவரட்டாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி க்ளோசஸை வந்து நான் ஃபேவரட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு ரிஜெக்ஷன் தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது ஸோ கரண்ட் கேண்டில், வி ஆர் கோயிங் டு ட்ரேட் அ கரண்ட் கேண்டில் அப்படின்னா, வெயிட், இந்த இடத்துல ஒரு நல்ல சினாரியோ இருக்குது, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போது பிடிஆர்ஏ கீழே, விச் இஸ் இந்த லோக்கு கீழே ப்ரைஸு க்ளோஸ் வச்சு திரும்ப உள்ளே வந்துருச்சு, விச் கன்ஃபர்ம்ஸ் ப்ரைஸ் இஸ் நாட் வில்லிங் டு கோ லோ. திரும்பவும் க்ளோஸ் வச்சுருக்கு, ஆனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, லோவில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, தென் அடுத்த கேண்டில் ஹைஸில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, அதுவும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர். ஸோ இந்த சினாரியோவில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஓகே, இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நமக்கு தான் மேனுப்புலேஷன் டைம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் எந்த கேண்டில் லோ ஆர் ஹையில் மேனுப்புலேட் பண்ணி, ஒன்று ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷ், ஸோ லோ ஹோல்ட் ஆகணும்.
அப்போ அந்த லோ ஹோல்ட் ஆகுதுன்னா இந்த ஹை வந்து வயலேட் ஆகணும், ரைட்? அப்போ இந்த லோ ஹோல்ட் ஆகணும்னா ஐம் கோயிங் டு சி வெதர் த லோ இஸ் கோயிங் டு ஹோல்ட் ஆர் நாட். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? மேனிப்புலேஷன். ஓகே, மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் எனக்கு அந்த கேண்டில் மேனிப்புலேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கேண்டிலோட மேனிப்புலேஷன் டைம் 4 ஹவரோடது. ஸோ மார்க்கெட் 2லேருந்து டேரெக்டாக ஒரு டம்ப்பு. ஸோ இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலுக்குள்ள ஆர்டர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுவே இந்த கேண்டில் எடுத்தீங்கன்னா விச் இஸ் 5 AM, 5 AMக்கு அப்புறம் மார்க்கெட் டேரெக்டாக மேலே போச்சு, திரும்ப கீழே வந்து திரும்ப மேலே போய் சிங்கிள் டைம் ரிஜெக்ட் பண்ணி அந்த கேண்டிலுக்கு கீழவே மார்க்கெட்டால் க்ளோஸ் பண்ண முடியல, ரைட்? இப்போது இந்த இடத்துல லோக்கு கீழே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு, பட் அந்த கேண்டிலுக்கு மேலே மல்டிபிள் க்ளோசஸ் வச்சிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் ஹைஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, பட் அதுக்கு கீழே க்ளோஸே பண்ண முடியல, விச் கன்ஃபர்ம்ஸ் இந்த லோ இஸ் கோயிங் டு ஹோல்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த கேண்டிலில் நம்ம ட்ரேட் பண்ணலை. வெதர் இஃப் யூ ஆர் ட்ரேடட் ஆர் நாட், நம்ம 9 AM ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 9 AMக்கு அப்புறம் மார்க்கெட் ஆல்ரெடி டீப் டிஸ்கவுண்ட் வந்ததால் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டைம். நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அந்த இடத்துல வேலை முடிஞ்சிருச்சு. அதோட இன்னொரு வேலை என்ன? டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அவ்வளோ சிம்பிள். தென் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இப்போ ட்ரேட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா ஒரு கேண்டில் ரிஜெக்ட் ஆக விடணும் அட் அ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ஃபர்ஸ்ட் திங், மேபி கிரெடிட்ஸ் கொடுக்கலாமான்னு தெரில, MAFXMN அப்படின்னு ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்கும். அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே எடுத்து பிரேக் டவுன் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். அதில் யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். லைக் நான் சொன்னது அங்கே அப்படியே இருக்கும். டூ செக் இட் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஆன் யுவர் செல்ஃப். நீங்களே வந்து பிரேக் டவுன் பண்ணி பாருங்கள். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் ரிஜெக்ஷன் ஆகணும். ஸோ இந்த ரிஜெக்ஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ரிஜெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு லிக்விடிட்டி பூலில் டேக் பண்ணியிருக்கான்னு தெரியணும். ஓகே, டேக் பண்ணியிருக்கு. அது எப்போ நடந்திருக்கணும்? ஆஃப்டர் தி மேனிப்புலேஷன் ஆஃப் த டைம் ஆஃப் தி பர்டிகுலர் கேண்டில். ஸோ Q2க்கு அப்புறம் மேனிப்புலேட் பண்ணியிருக்கு, விச் கன்ஃபர்ம்ஸ் ஆர்டர் ஃப்ளோவுக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் வந்துச்சு, டர்ட்டில் சூப் பண்ணிருச்சு, விச் கன்ஃபார்ம் த ரிவர்சல். கன்ஃபார்ம் பண்ண உடனே you have a clear defined range, which is the second candle. We wait for third candle to open and manipulate inside the second candle and targeting the higher time frame PDR. Okay, this is how I trade I frame a trade. So hopefully உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்படி தான் வந்து ஒரு ட்ரேடை வந்து நான் வந்து ஃப்ரேம் பண்ணுவேன். வெதர் இட் இஸ் அ டெய்லி கேண்டில், வீக்லி கேண்டில், மந்த்லி கேண்டில், என்ன கேண்டிலாக வேணால் இருக்கட்டும், எனக்கு ரிஜெக்ஷன் முக்கியம். ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு எங்கேஜ் இன் தி நெக்ஸ்ட் கேண்டில். SMR நடந்ததுக்கப்புறம் தேர்டு கேண்டிலோட லோஸில் என்ட்ரு ஆக போகிறோம். அதுதான் ஃபாஸ்டஸ்ட் மூவ் அண்ட் தி ஹை ரிஸ்க் ரிவார்ட் மூவ் டூ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. நீங்கள் நினச்ச அளவுக்கு பெருசாக எதுவும் இதில் இருக்கும்னு நான் நினைக்கல. But still there are some key points you are missing out, which you will get answer in this lecture. And if you have any doubts, please do comment. I'll watch and reply as much as possible. And yes, that is for the lecture. Thank you guys, see you in the last lecture, and thank you. Yeah, bye bye.